தவறா யூஸ் பண்றாங்கன்னு உங்களுக்கு தெரியும். வட சென்னை தென் சென்னையில இருக்கக்கூடிய முன்னேற்றம் ஏன் வட சென்னையில இல்லை? அப்ப இந்த சென்னையுடைய முன்னேற்றம் ஒட்டுமொத்த நிர்வாக சீர்கேடு. ஐயா ஸ்டாலின் அவர்கள் மேயரா இருக்கும்போது சொன்னார், சிங்கப்பூரா மாத்துவேன் அப்படின்னு சொன்னார். மக்கள் நம்மளே மேயராக்குனாங்க. அடுத்து துணை முதலமைச்சர் ஆனார். இல்ல இந்த சென்னையை சிங்கப்பூரா மாக்குவேன்னு சொன்னார். அடுத்தது ஐயா ஸ்டாலின் அவர்களே, இன்னைக்கு நீங்க முதலமைச்சராகவும் ஆயிட்டீங்க. ஆனால் ஒவ்வொரு வருஷமும் மழை வரும் பொழுது கொடையை எடுத்துக்கிட்டு நீங்க மட்டும் வந்து வாக்கிங் போயிட்டு ஒரு நடிப்பை மட்டும்தான் கொடுத்துட்டு இருக்கீங்க. ஆனா சென்னை மக்களுடைய வாழ்க்கை மாறினதா வரலாறு கிடையவே கிடையாது. ஆனால் இந்த தேர்தல் சென்னை மக்களுடைய வாழ்க்கையை மாற்றும். நீங்க சொல்றீங்களே பெரிய பெரிய அமைச்சர்கள் இவங்களுக்கெல்லாம் தேர்தல் தெரியும், தேர்தல் வேலை நல்லா செய்ய தெரியும். மாண்புமிகு மாவட்ட செயலர் அவர்களே, எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. தலைவருடைய ஒரு முகம் போதும், தலைவருடைய ஒரு முகம் போதும். அவர்கிட்ட உண்மை இருக்கு. ஒரு 2 நாள் முன்னாடி தலைவர் பேசும் பொழுது இந்த நாடே அதிர்ந்துச்சு. எப்படி அதிர்ந்துச்சு? எடுத்தவொடனே ஆரம்பிச்சாரு. 1 மாசமா தலைவர் மேல குற்றச்சாட்டு. அவரு பேசல, அவருக்கு அழுத்தம், அவரு கொஞ்சம் பயந்துட்டாரு, மிரட்டிட்டாங்க, அவ்வளவுதான், சிம்பிள் வராது, தேர்தலை விட்டே போயிடுவாங்க. திமுக எவ்வளவு பெரிய கீழ்த்தரமான பிரச்சாரம் இது. ஒரே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், திமுக நம்மளை மட்டும் பார்த்துதான் பயப்படுது. இந்நேரம் 38 டிஸ்ட்ரிக்ட்ல 32 டிஸ்ட்ரிக்ட் தலைவருடைய சுற்றுப்பயணப்படி முடிஞ்சிருக்கணும். ஆனா ஏன் முடியல? தலைவர் எந்த மாவட்டத்துக்கும் போகக்கூடாத ஒரு சூழ்ச்சியை திமுக கரூர்ல உருவாக்குச்சு. அதுதான் திமுகவுடைய சூழ்ச்சி. கரூர் எதனால் ஏற்படுத்தப்பட்டது? திமுகவுடைய முழுக்க முழுக்க சூழ்ச்சி. திருச்சி அரியலூர்ல ஆரம்பிச்சு நாகப்பட்டினம் போய் அப்படியே நாமக்கல்ல வந்து கரூர்ல முடிக்கும் பொழுது திருவாரூருடைய தலைவருடைய கூட்டம் இருக்கே, அன்னைக்குதான் நானே நம்பினேன். கலைஞர் பிறந்த ஊர். கிட்டத்தட்ட எலெக்ஷன்ல நின்னாங்கன்னா 50% ஓட்டு வாங்குவாங்க யார் எம்எல்ஏ நின்னாலும். ஆனால் அந்த மாவட்டத்துல 3 மணி நேரம் ஆச்சு 3 கிலோமீட்டர் கிராஸ் பண்றதுக்கு தலைவர். அதுதான் திருவாரூர் மக்களுடைய அரவணைப்பு. அப்படி ஒவ்வொரு மாவட்டமும் தலைவர் விஜய் அவர்களை அரவணைச்சு. அப்ப இந்த பிரச்சாரம் தொடர்ந்தா என்ன ஆகும்? 32 மாவட்டத்தை நேரம் முடிச்சிருந்தா என்ன ஆகும்? போடு, பிரச்சனையை உருவாக்கு. அதை யாரை ஏற்படுத்தணும்? செந்தில் பாலாஜியை கூப்பிடு, ரவுடியை கூப்பிடு, உருவாக்கு. 3 பேர் சேர்ந்த கூட்டணி நைட்டே தெரிஞ்சிச்சு பாருங்க.